ஒரு சமையல் போட்டு வாங்க. வணக்கம் நண்பர்களே. தலப்பாக்கட்டு பிரியாணி கோழிகளை சமைச்சு காட்ட போறோம். வாங்க உங்களுக்கு சமைச்சு காட்டுறோம். தலப்பாக்கட்டு பிரியாணி எப்படி இருக்குன்றத செஞ்சு பார்ப்போம். வாங்க நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். தலப்பாக்கட்டு பிரியாணி சாப்பிட போறோம். ஒரு மனுஷன் முங்கா மூடல் அரைச்சாம்பி. வாங்க தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு கோழியை வெட்டி எடுப்போம். சமையல் ஒன்றுனே செமையா இருக்கு. சும்மா மாலை 75 கிலோ கோழியை வெட்டி எடுத்தாம்பி. எடுத்து போடான கோழியை தாம்பி உனக்கு வெட்டு பாத்திரிக்கை வெட்டி தள்ளணும். லெட் பீஸ் கத்தி நல்லா விளையாடுது. இந்த கோழி மட்டும் 2 கிலோ வரைக்கிறாவா? நல்ல பாரம். 75 கிலோ 40 கோழி. தாம்பி வெட்டு. ஒரு மாதிரி வெட்டி வராண்டாங்க. நான் முடிஞ்சு எடுங்க. கழுவி எடுத்தாச்சு. நான் முடிச்சிட்டேன். தம்பி அள்ளி போடுங்க. கோழி அள்ளி போடுங்க. அண்ணன் கூட பிடிச்சிருக்கான் களியா. கூடைக்கு போட்டாந்து தண்ணி வந்து ஆனால் வடிஞ்சு போகும். வடாம்பி இன்னைக்கு தலப்பாக்கட்டு பிரியாணி வாங்க செஞ்சு காட்டுறோம். வாங்க எப்படி சமைக்கிறேன்னு வாங்க. தலப்பாக்கட்டு நிக்கணும். அதுக்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய், பட்டை வகை, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, ரொம்ப கொத்தமல்லி, புதினா, அரைச்ச இஞ்சி பூண்டு, சின்ன வெங்காயம், சுத்தமான பசினை,
கட்டி தயிர், அரிஞ்செடுத்த தக்காளி, அரைச்செடுத்த மஞ்சள், வெட்டி சுத்தம் பண்ணி எடுத்த கோழி, கலந்துடுவாங்க. அரைச்செடுத்த பிரியாணி மசாலா, இடிச்செடுத்த மிளகாய் தூள், உப்பு கல் பிரியாணிக்கு தேவையான அளவு சேர்த்துக்கொள்வோம். தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கொள்வோம். என்ன கொதி கொதிக்கு தேசி புளி, தலப்பாக்கட்டு பிரியாணிக்கு சீரக சம்பா தேவை, சீரக சம்பா அரிசி, அரியும் தண்ணி ஒரு மட்டத்துக்கு வந்து கருவேப்பிலையும் போட்டு நெய்யும் சேர்த்து 20 நிமிஷம் விட்டா தலப்பாக்கட்டு பிரியாணி தயார். செத்து வேணாம். தலப்பாக்கட்டு பிரியாணி ஒரு புட்டி பிடிங்கண்ணே. ஓடுறாம்பே பிடிச்சி காட்டுற ஒரு புடி ஒன்று ஓடட்டு சாப்பிடுவோம். தலப்பாக்கட்டு பிரியாணி முடிஞ்சு சாப்பிடுவோம் வாங்க. வாங்க ருசியை பார்ப்பேன். இது இறைச்சோட சேர்த்து வச்சு சாப்பிட மந்தமாக இருக்கு. பாருங்க இறைச்சியில் உப்பு புளியெல்லாம் சேர்ந்து எப்படி அவிஞ்சிருக்கீங்க. ருசியோட தனி ருசி நல்லா இருக்கு. சாப்பிட்டு பாருங்க நீங்கள் செஞ்சு. சட்டப்படியாக இருக்கு. தலப்பாக்கட்டு பிரியாணி சட்டப்படி இருக்கின்றது. மேலும் எங்கள் வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல்லையும் தட்டி விடுங்க. நம்ம சமையலை செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பாருங்க. பெல் தட்ட மறந்துறாங்க.